ஒரு மந்திரமான குளிர்கால கதை. வேலி போன்ற மலைகளுக்கும் காற்றில் கிசுகிசுக்கும் பைன் மரங்களுக்கும் நடுவில் அமைந்த அமைதியான ஒரு கிராமத்தில் பனித்துளி என்ற ஒரு சிறுமி வாழ்ந்தாள். அவளை பனித்துளி என்று அழைத்தது அவள் குளிராக இருந்ததற்காக அல்ல. அவள் பிறந்த நாள் ஒரு அதிசயமான குளிர்கால இரவு. வானம் வைரங்களைப் போல மின்னியது. பனி மெதுவாக இறங்கி இறகுகள் போல மிதந்தது. அவள் பிறந்த நிமிடத்திலிருந்து எல்லாரும் அவளில் ஏதோ விசேஷம் இருப்பதை உணர்ந்தார்கள். அவளின் முடி புது பனியைப் போல மென்மையாக இருந்தது. அவளின் கண்கள் பனித்துளி மின்னும் நட்சத்திரங்களைப் போல ஒளிந்தது. ஒரு மாலை ஜன்னல் அருகில் அமர்ந்து பனிப்பொழிவை பார்த்து கொண்டிருந்தாள். திடீரென்று பனித்துளிகள் நேராக விழாமல் சுழன்றும் ஆடியும் விழத் தொடங்கின. ஒரு சிறிய பனித்துளி அவளது ஜன்னல் முன் நின்றது. அது மெதுவாக ஒளிர்ந்தது. பனித்துளி, எங்களுக்கு உன் உதவி வேண்டும் என்று மென்மையான குரல் கேட்டது. அவள் பயந்து, யார் பேசுகிறார்கள் என்று கேட்டாள். நாங்கள் குளிர்கால ஆன்மாக்கள் என்றது அந்த பனித்துளி. அவள் கண்ணாடியில் தன் பிரதிபலிப்பை பார்த்தாள். அவள் தோள்களில் பனி வடிவங்கள் மெதுவாக ஒளிந்தன. அவள் சாதாரண குழந்தை. அந்த இரவு அவள் நீல மேல் ஆடை அணிந்து வெளியே சென்றாள். அங்கே ஒரு பனிநரி காத்திருந்தது. அதன் பெயர் லூமி. அதன் தோல் நிலவொளியில் மின்னியது. நான் உன்னை வழிநடத்துவேன் என்றது லூமி. அவர்கள் உறைந்த ஏரிகளைக் கடந்து பாடும் காடுகளைக் கடந்தனர். பனித்துளி இப்போது பயப்படவில்லை. அவள் தைரியமாக கிறிஸ்டல் இதயம் இருந்த இடத்துக்கு அருகில் சென்றபோது குளிர் குறைந்து கொண்டிருந்தது. அங்கு உருகல் என்ற ஒரு நிழல் உருவம் நின்றது. குளிர்காலம் போதுமானது என்று அது முழங்கியது. பனித்துளி முன் வந்தாள். குளிர்காலம் ஓய்வையும் சமநிலையையும் தருகிறது என்றாள். அவள் கண்களை மூடி, நான் குளிர்காலத்தை நம்புகிறேன் என்று சொன்னாள். அவள் கைகள் ஒளிரத் தொடங்கின. சிறிய பனித்துகள்கள் அவளைச் சுற்றி சுழன்றன. அவள் கோபத்தால் போராடவில்லை. அவள் நம்பிக்கையால் போராடினாள். திடீரென்று கிறிஸ்டல் இதயம் பிரகாசமாக ஒளிர்ந்தது. பனி மீண்டும் பொழிந்தது. உறைந்த ஏரிகள் மீண்டும் உறைந்தன. சமநிலைதான் முக்கியம் என்று நிழல் மெதுவாக காற்றாக மாறியது. குளிர்காலம் என்றும் நீடிக்காது. ஆனால் அது மறையவும் கூடாது. அடுத்த நாள் காலை பனித்துளி தன் படுக்கையில் விழித்தாள். அது கனவா? அவள் தலையணையில் ஒரு சிறிய பனிக்கல் பதக்கம் இருந்தது. ஜன்னலுக்கு வெளியே பனி மெதுவாக விழுந்தது. அவள் சிரித்தாள். அவள் ஒரு சாதாரண குழந்தை போல வாழ்வாள். ஆனால் குளிர்காலம் அவளை அழைத்தாள். அவள் திரும்பிச் செல்வாள். ஏனெனில் அவள் ஒரு சிறுமி மட்டுமல்ல, அவள் குளிர்காலத்தின் பாதுகாவலர்.